புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு பேசப்பட்டு வந்தது. நாளை இறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் என்பதால் இந்த கூட்டணி கடந்த சில நாட்களாக தொகுதி பங்கீடு குறிப்பதில் இழுபறி விழுந்து வந்தது. இன்று சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக திமுக 12 தொகுதிகளில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர்கள் விருப்பப்பட்ட தொகுதியில் நிற்க காங்கிரஸ் மற்றும் திமுக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தற்போது வெளியாகியுள்ளது. அங்கே சென்னையில் நடைபெற்ற கனிமொழி எம்பி முன்னிலையில் நடைபெற்ற அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அங்கிருந்து புதுச்சேரிக்கு திமுக, காங்கிரஸ் தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்து ஒப்பந்தம் உள்ளதாக தற்போது தெரிவித்துள்ளனர். மேலும் காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை மற்றும் சிதம்பரம் ஆகியோர் அவர்களுக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இன்று நள்ளிரவு இந்த 2 கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரிக்கு கையெழுத்து ஒப்பந்தமாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் இழுபறியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரியில் காங்கிரஸ் 16 இடங்களிலும், திமுக 12 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடங்களிலும் போட்டியிடும் என தெரிகிறது. இன்று இரவு அவர்கள் கையெழுத்து ஒப்பந்தமாகிறது. நாளை கடைசி நாள் என்பதால், வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் என்பதால் நாளை அனைவரும் வேட்புமனு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முப்பது தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், திமுக 12 இடங்களிலும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக 12 தொகுதிகளிலும், விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.